ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நீட் ப்ரிப்ரேஷன் தமிழ். நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 100 days மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நீட் 2024க்கு போடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் கொஞ்ச நாளாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், எந்த சாப்டர்லேருந்து இருக்கிறதுலே அதிகமாக லெசன்ஸ்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு. பாஸ்ட் 3 years பார்த்தேன் அண்ட் பாஸ்ட் 10 years பார்த்துருக்கேன். ஸோ என்னெல்லாம் பேட்டர்ன் தெரியுதோ அதை வச்சு இருக்கிறதுலே எந்த லெசன்ஸில் அதிகமான கொஸ்டின் வருது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஃபார் நீட் எக்ஸாம் நீட் 2024. ஓகே, ஸோ உங்கள் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என் பேர் அஹில், நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் MBBS ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அண்ட் உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டு இருந்தால் சூப்பர். நீங்கள் நான் சொல்கிற சாப்டர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு தடவை ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இன்னொரு தடவை போடுங்க. அண்ட் அந்த லெசன்ஸ்லேருந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்கல்ல, அந்த டெஸ்ட்டில் இருக்கிற தப்புலாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நோட் புக்கில் எழுதி அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இந்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு தப்பு கூட வரக்கூடாது. ஓகே, அண்ட் இதே இது உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லாவே போகலை, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காகவே இருக்குது, கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற இந்த சாப்டர்ஸோட லிஸ்ட்டை வந்து இன்னொரு தடவை இன்னும் நல்லா தரோவாக அதை மட்டுமாவது நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் வந்து 2 தனி லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ், அது என்னதுன்னா எந்த சாப்டர்ஸ்லேருந்து இருக்கிறதுலே அதிகமான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது, அது வந்து ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ். இன்னொன்று வந்து ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ். ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ்னால் வர்றது ஒன்று இல்லை 2 கொஸ்டின் தான் வரும், ஆனால் ஈஸியான கொஸ்டினாக வரும், சப்ப கொஸ்டினாக வரும். ஓகே, ஸோ இது வந்து ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ்னால் என்னது? ஆப்வியஸ்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் மெயின். இருக்கிறதுலே ஹை ஸ்கோரிங்னா அதுதான். ஓகே, நம்ம ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், அண்ட் தென் அப்புறம் ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், அப்புறம் ஹாலோ ஆல்கேன், ஹாலோ அரீன், அப்புறம் அமீன்ஸு, இது எல்லாத்துலேருந்தும் 2 இல்லை 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும் ஈச் லெசனில் இருந்து. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்துடுது. அப்புறம் GOC, சம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு நான் கூட இந்த லெசன் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பிளேலிஸ்ட்டில். ஸோ அதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மொத்தமாக சேர்த்து மினிமம் 15 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். ஸோ இதுதான் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிறதுலே ஹை ஸ்கோரிங். இந்த ஆர்கானிக் இல்லாமல் வேறு என்ன லெசன்ஸ் இருக்குது? ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்குது. கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு தனியாக. அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரும். கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக 2 கொஸ்டின் வரும். அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப சப்பையான லெசன், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் நான் அதையும் டீச் பண்ணியிருக்கேன் ஒரு பிளேலிஸ்ட்டில். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக டீச் ஆகிருக்கு ஒரு பிளேலிஸ்ட்டில். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து 2 லெசன், அப்புறம் 2 கொஸ்டின். அப்புறம் கெமிக்கல் பாண்டிங் ரொம்ப முக்கியமான லெசன். அந்த ஒரு லெசனில் இருந்தே 3 இல்லை 4 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ். இது ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான லெசன், அதே சமயம் நிறைய கொஸ்டின் வர லெசன் என்னது அப்படின்னா பீரியாடிக் டேபிள், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அந்த சாப்டர். அதுலேருந்து 2 கொஸ்டின், 1 இல்லை 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் எவ்ரி இயர். ரொம்ப ஈஸியான லெசன், கரெக்டாக. ஸோ பீரியாடிக் டேபிள் லெசனு. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம் ரொம்ப ஈஸியான லெசன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம் அண்ட் தெர்மோடைனாமிக்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம்னா அதே இது வந்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியே அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும். அதே கெமிஸ்ட்ரியில் பார்த்தா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம், சேம் லெசன், ரொம்ப ஈஸியான லெசன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தெர்மோடைனாமிக்ஸ் ஃபிசிக்ஸ்லேயும் வரும், கெமிஸ்ட்ரிலையும் வருது. ஸோ ரொம்ப ஈஸியான லெசன். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி தான் சொல்யூஷன் ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் PYQஸ்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே சால்வ் பண்ணுறதுக்கு வந்துடும் ஈஸியாக. ஸோ சொல்யூஷன்ஸும் ரொம்ப ஈஸியான லெசன். அது மட்டும் இல்லாமல் பயோமாலிக்யூல்ஸ்ன்ற ஒரு லெசன் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டான லெசன், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். பட் அதை மறுபடியும் அந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் ஒரு லெசன். மோல் கான்செப்ட் அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். மோல் கான்செப்ட்லேருந்து எவ்ரி இயர் 1 கொஸ்டின் வரும் ஈஸியாக. அந்த 11th ஸ்டாண்டர்டில் முதல் லெசன் இருக்கும்ல, சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு. அதில் மோல் கான்செப்ட்லேருந்து 1 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது ஈஸி ஸ்கோரிங் அண்ட் ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இன்னும் இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ்லாம் இருக்குது. P பிளாக்கு, அதெல்லாம் D and F பிளாக்லாம் இருக்குது. பட் அது வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து மைண்டில் அதை வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
கரெக்டாக. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஆனால் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலாம் வந்து ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி தந்திருக்கேன் பிளேலிஸ்ட்டில், ஈஸியாக சொல்லி தந்துடலாம். பட் பி பிளாக், டிஎன்எஃப் பிளாக் கொஞ்சம் மைண்டில் நிற்கிறது கஷ்டம். அதனால் நான் அதை இன்க்ளூட் பண்ணல. பட் அதுவும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது ஈஸி அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அதையும் படிச்சிருங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃபிசிக்ஸ்க்கு போவோம். ஸோ இப்போ ஃபிசிக்ஸ்க்கு வருவோம். அதே மாதிரி ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ், ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இன்னும் 100 days தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸில் டஃப் சாப்டர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா, அதாவது டஃப் சாப்டர்ஸை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் தான், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சாப்டர். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி கஷ்டமான சாப்டருக்கு தேடி போகிறதுக்கு பதிலாக இந்த ஈஸியான சாப்டர்ஸ்லாம் முடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2 questions வரும் எவ்ரி இயர். கரெக்டாக? அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸை படிக்கிறதுக்கு பதிலாக அதை விட ஈஸியான சாப்டர்ஸ் இருக்குது. மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ பிளேன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பவர் எனர்ஜி. இந்த 4 லெசன் இருக்குல்ல, இந்த ஈச் லெசன்லேருந்து 2 கொஸ்டின் வரும். கிராவிடேஷன் 5 லெசன்லேருந்து ஈச் லெசன்லேருந்து 2 கொஸ்டின் வந்துச்சுன்னா 10 கொஸ்டின் அசால்ட்டாக வந்துடும். ஸோ 10 கொஸ்டின் விட்டுருங்க, 7 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய விஷயம். நீங்கள் இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 2 கொஸ்டினை தேடி போய் இந்த 7 கொஸ்டினை கோட்டை விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த 5 சாப்டரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் தரோவாயிருச்சு, எல்லாமே தரவு பண்ணிட்டேன் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸுக்கு போங்க. ஏற்கனவே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. பட் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ரொட்டேஷன், மோஷன், அதெல்லாம் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உண்மையாக சொல்கிறேன். ஸோ என்னோட அட்வைஸ் என்னதுன்னா, முதல்ல இந்த 5 சாப்டரை வந்து கிளியராக படிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிசிக்ஸில் ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ் என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபிசிக்ஸில் உங்களுக்கே தெரியும், ஹை ஸ்கோரிங் சாப்டர்னால் மைண்டுக்கு வர்றது கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஈஸியாக 4 கொஸ்டின் எவ்ரி இயர் வரும். 5 கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட் லெசன். அண்ட் செகண்ட் வந்து ஆல்டர்னேட் கரண்ட், ஏசி சர்க்கியூட் இருக்குல்ல, அந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து 3 இல்லை 4 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். ஸோ இது 2 லெசன் சேர்த்தாலே 8 கொஸ்டின் வந்துடுது. கரெக்டாக? இது இல்லாமல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் சார்ஜஸ் அந்த லெசன் இருக்குல்ல, அதுலேருந்து 2 கொஸ்டின் வரும். அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், அதுலேருந்து 2 கொஸ்டின் வரும். அண்ட் வேறு என்ன, ரே ஆப்டிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ரே ஆப்டிக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொன்னேன்ல, அதே கேஸ் தான் இதுவும். ரே ஆப்டிக்ஸ் இப்போது இன்னும் நீங்கள் ரே ஆப்டிக்ஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மிச்சம் எல்லா லெசனையும் கவர் பண்ணிவிட்டு அப்புறமா ரே ஆப்டிக்ஸ்க்கு போங்க. இல்லாட்டி ரே ஆப்டிக்ஸ் படிக்கிற டைமில் மிச்ச லெசன் எல்லாமே கோட்டை விட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஓகே, ஸோ இதுதான் ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். இது ஈஸி ஸ்கோரிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல, மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், கிராவிடேஷன், ஒர்க் பவர் எனர்ஜி, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து 2 கொஸ்டின் எவ்ரி இயர் வருது. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப சப்பையான லெசன். அதுலேருந்து 2 கொஸ்டின் வருதுன்னா எப்படி விட முடியும்? அதனால் அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு படித்து தூக்கி போட்டுடலாம், அந்த மாதிரி சாப்டர் தான், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அது கூடிய சீக்கிரம் நான் ஒரு பிளேலிஸ்ட் போடுறேன். ஸோ பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் வருது. அதாவது டேரக்ட் டிஃபரன்ஷியேஷன், டேரக்ட் இன்டகிரேஷன், அது மாதிரி டேரக்ட் கிராஃப்லேருந்து கொஸ்டின் டேரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்தும் டேரக்ட் கொஸ்டின் வருது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் ஸோ பேசிக் மேத்ஸ்லேருந்து ஒரு லெசனு, ஒரு கொஸ்டின். அப்புறம் நான் கெமிஸ்ட்ரிக்கு சொன்ன மாதிரி தெர்மோடைனாமிக்ஸ் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் அசால்ட்டாக போடுற மாதிரி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தெர்மோடைனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். அப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் தியரி கொஸ்டின்ஸ் தான் வரும், ஈஸியாக இருக்கும். 1-2 ஃபார்முலா மட்டும் அங்கங்கே வரும், பட் மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ இதெல்லாம் ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஹை ஸ்கோரிங் அண்ட் ஈஸி ஸ்கோரிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி சில லெசன்ஸ் இருக்குது. அதாவது செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர், பட் அதே டைமில் ரொம்ப ரொம்ப ஹை ஸ்கோரிங். 3 கொஸ்டின் வரும் எவ்ரி இயர். 3 கொஸ்டின் வந்துகிட்டு இருக்குது செமிகண்டக்டர்லேருந்து, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் லாஜிக் கேட்ஸ் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். லாஜிக் கேட்ஸ் கன்ஃபார்மாக படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ செமிகண்டக்டர்ஸ் அண்ட் தென் டூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், அது வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த், அந்த வேவ்லென்த் வச்சு கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போங்க. டூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரும். நியூக்ளியஸ் லெசன்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரும். அண்ட் ஆட்டம்லேருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரும். செமிகண்டக்டர்லேருந்து 3 கொஸ்டின் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர்ஸ், அதே டைமில் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வர்ற சாப்டர்ஸ் இதெல்லாம். ஓகேயா?
அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மறந்துட்டேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸின்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஓவரால் அந்த மேலோட்டமாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அந்த ஒரே ஒரு மேட்டர் தான், அதை தவிர மிச்சம் எல்லாமே ஈஸி. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் நான் நிறைய சாப்டர்ஸ் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ப்ளேலிஸ்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட அந்த டெலகிராம் குரூப்பில் கேட்கலாம். லிங்க்கு அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்து ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இது எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அடுத்த சாப்டர்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணால் தான் நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ எல்லா சாப்டர்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். பட் முடியல அப்படின்னா இதை மட்டுமாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போங்க. ஓகே, அவ்வளோதான். அண்ட் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டெலகிராம் குரூப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீட்டுக்கு இன்னும் 100 days தான் இருக்குது. பட் அதை நினச்சி ரொம்ப வரி பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட்டு ஹாப்பியாக படிங்க, சில்லாக படிங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.